கடைமடை வரை காவிரி தண்ணீர் வரவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கும் நிலையில் அடுத்தபடியாக மேட்டூர் அணையிலிருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டாலும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். காவிரியிலிருந்து பிரியக்கூடிய வாய்க்கால்கள், ஆறுகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாததன் காரணமாகவும் மின் பற்றாக்குறை காரணமாகவும் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதேபோல் சரியான முறையில் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் பயிர்க்கடன்கள் வழங்குவதில் பிரச்சனைகள் உள்ளதாகவும் அரசின் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் எல்லாவற்றிலும் விவசாய கடன் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. இதுகுறித்து காவிரி விவசாய சங்க தலைவர் விமல்நாதன் கூறிய போது, கல்லணையில் இருந்து குறைவான அளவு திறக்கப்பட்டுள்ளது என்றும் கடைமடை வரை தண்ணீர் செல்வதற்கு வழி இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையை தாண்டு உரிய நேரத்தில் திறந்திருக்கிறாங்க, கல்லணையும் திறந்துட்டாங்க. தண்ணி வந்துகிட்டு இருக்கு. தண்ணியினுடைய அளவு குறைவா இருக்கு. இந்த தண்ணியினுடைய அளவை அதிகப்படுத்தும் முதல்ல. அடுத்ததா ஆத்துல போற தண்ணி பாசன வாய்க்கால்கள்ல ஏறி பாயல. பாசன வாய்க்கால்களை திறந்தா கூட அதை ஏறி பாயல. அதனுடைய கடைமடை வரைக்கும் போற அளவுக்கு தண்ணி இல்லை. அப்போ தண்ணீருடைய அளவை அதிகப்படுத்தணும். 5,23,000 ஏக்கர் இருக்கிற காவிரி சமவெளி மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடி செய்யணும்னு அவங்க இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. விவசாயிக்கு மிக அவசியமாக இந்த நேரத்தில் தேவைப்படுறது தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள்ல பயிர்க்கடன் வேணும். பயிர்க்கடன் தர்றதுக்கு தமிழ்நாடு அரசு இப்ப சிபில் ஸ்கோர்னு ஒண்ணு பார்க்க சொல்றாங்க. பயிர்க்கடன்ல இந்த ஆண்டு சிபில் ஸ்கோர்லாம் எதையும் பார்க்க கூடாது. விவசாயிகளுக்கு உடனடியாக பயிர்க்கடன் கிடைப்பதற்கான உத்தரவாதம் வேணும். எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு குறி சாகுபடி செய்ய போறோம்னு இலக்கு நிர்ணயம் செய்திருக்கிறார்களே தவிர இது சம்பந்தமா விவசாயிகளோட ஒரு ஆலோசனை கூட்டத்தையே நடத்தல. தூர்வாரும் பணிகளுக்கும் கூட்டம் நடத்தல, குறுவை சாகுபடிக்கும் ஆலோசனை கூட்டம் நடத்தல. இதே போல இருந்துச்சுன்னா 2023-24 கிட்டத்தட்ட 17 லட்சம் மெட்ரிக் டன் நெல் பற்றாக்குறை போதுமான அளவுக்கு உற்பத்தி இல்லாம போயிடுச்சு. உற்பத்தி பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு. இந்த ஆண்டு அது மாதிரி ஏற்படாம இருக்கணும்னா உடனடியா வேளாண் துறை செயலாளர், மின்சாரத்துறை செயலாளர், நீர்வளத்துறை செயலாளர், கூட்டுறவுத்துறை செயலாளர், உணவுத்துறை செயலாளர்கள், அந்த அலுவலர்கள், மாநில அளவிலான அலுவலர்கள் காவிரி சமவெளி மாவட்டங்களுக்கு வந்து உடனடியாக எங்களோட ஆலோசனை கூட்டத்தை, முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி நடத்தி அதுல கருத்துக்களை கேட்டு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் பூர்த்தி செஞ்சாங்கன்னாதான் அரசு நிர்ணயம் செய்திருக்கிற 5,23,000 ஏக்கர் குறுவை சாகுபடி பண்ண முடியும். இதற்கான அவசர ஆலோசனை கூட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக கூட்டணும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகளோட உரிய ஆலோசனை கூட்டத்தை தமிழ்நாடு அரசு நடத்தாமல் விவசாயிகளிடமிருந்து விலகி சென்று கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கூட்டுறவு சங்க கடன்கள் மட்டுமல்லாமல் எல்லா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லயும் உடனடியாக கடன் கிடைப்பதற்கான உத்தரவாதம் வேணும். இதேபோல ஏராகாரம் விவசாயி சுவாமிநாதன் கூறிய போது, பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாமல் உள்ளது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறினார். காவிரியில் இருந்து ஏரகரம் கிராமத்திற்கு ஏரகரத்தான வாய்க்கால் என்று தலைப்பு இருக்கு. அந்த தலைப்பு 25 வருஷம் அது தூர்வாரி தலைப்பெல்லாம் தூந்து போச்சு. அந்த வாய்க்கால 30 வருஷமா தண்ணியை வசூட்டு தண்ணி கூட வரல. பல தடவை மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர்கிட்ட அழைச்சி விட்டு காமிச்சு இதுவரையும் நடவடிக்கை இல்லை. திம்மக்குடி, மைனாவூர், புளியஞ்சேரி, ஏரகரம் கிராமத்திற்கு 530 ஏக்கர் பாசன வசதி கொடுக்கணும். வாய்க்கால தண்ணி வராதனால குளங்குட்டைகளெல்லாம் தண்ணி இல்லை. நிலத்தடி நீர் மட்டம் கீழே போயிடுச்சு. மிக சிரமத்தில் சாகுபடி மனு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆடிஓ எல்லாருக்கும் ஜமாபந்திலாம் வருஷம் மனு கொடுக்குறோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. தண்ணி போகுது, தண்ணி கடலில் தான் போய் சேரும், வாய்க்காலில் ஏறல. பாசனத்துக்கு வசதி இல்லை. இந்த தூர்வார் மணி இந்த அரசு இந்த வாய்க்காலெலாம் தூர்வார் மணி கொடுக்கணும். ஏராளத்தான் வாய்க்காலில் ஆக்கிரமிப்புலாம் அதிகமாக இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புலாம் எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்து எங்கள் கிராமத்துக்கு தண்ணி வர்றதுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். இதே போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வாழபுரம் விவசாயி ராமநாதன் தெரிவித்த போது,
தண்ணீர் வரும் நேரங்களில் பொதுப்பணித்துறையினர் தூர்வாரும் பணிகளை தொடங்குவதால் தூர்வாரும் பணிகள் பாதியிலேயே நின்று விடுகிறது என்று வருத்தப்பட்டார். இப்போ வாய்க்கால் பொதுப்பணித்துறையில் வந்து அந்த கடிச்சமடி வாய்க்கால் நல்லா வெட்டியிருக்காங்க. 2.5 கிலோமீட்டர் மண்ணியாத்து தலைப்புலேருந்து ஆலமுறிச்சி தாண்டி போயிருக்கு. ஆலமுறிச்சி வாய்க்கால் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வெட்டிருக்காங்க. நம்ம பாக்கி வெட்டணும். வடிகால்களில் கொஞ்சம் நிறைய தூர்வாரணும். பொதுப்பணித்துறை வந்து வேளாண் பொறியியல் துறையிட்ட கொடுத்தது CND வாய்க்கால்லாம் வெட்டுறதுக்கு. அவங்க கடிச்சம்பாடியில் அவங்க ஒரு 2.5-3 கிலோமீட்டர் வெட்டியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த பழவாறு இந்த எண்ணம்பூர் தாண்டி வெட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. போகிற வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அது அணைக்குடி வரையும் போயாகணும். அது கடைசி வரையும் போகிறதுக்கு முடியாது. ஏன்னா இவங்க உத்தர ஏராரம் தாண்டி போனதுக்குள்ளேயே தண்ணி வந்துடும். அந்த வடிகாலையே இவங்க முன்னேற்பாடாக செய்யணும். என்ன சொல்ல வரேன்னா, இவங்க நாங்கள் அறுவடை முடிஞ்சு தை மாசில் வந்தோம்னா இவங்க பிளான் முன்னாடியே போட்டு திட்டம் போட்டு இன்னும் பண்ணிடணும். இல்லாட்டினா நாங்கள் திரும்பி இவங்க ஃபண்டெல்லாம் வாங்கி இவங்க திட்டம்லாம் லேட்டாக போட்டு இவங்க வெட்ட வரும்போது நாங்கள் திரும்பி நடவு நட்டுப்படுறோம். மழை காலம் வந்துடுது. அதனால் இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு இதை வந்து நாங்கள் வயக்காடு சும்மா இருக்கும்போது இவங்க வெட்டி கொண்டு போயிடணும்.